ஹாய் ஆர்மி தகச்சி ஜனியாசியோ. ஸோ நேற்று வந்து என்னை மாற்றும் காதலே பார்ட் 4 போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ கண்டினியூஷன். ஸோ நோ ஃபர்தர் டிலே, என்னை மாற்றும் காதலே பார்ட் 5 வீடியோக்குள்ளே போகலாமா? அப்போ தான் ஜிமின் அம்மா வந்து ஜிமினுக்கு காஃபி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு ஜிமின்கிட்ட வந்து காஃபி கொடுத்துட்டு திரும்பி போகிறாங்க. ஜிமின் வந்து பார்க்குறாரு, மாம் என்ன ரொம்ப சேடாக இருக்காங்க. மாம் என்னாச்சு, அது ஓகே? இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே அப்படின்னு சொல்லி டோர்கிட்ட போகிறவங்க திரும்ப பார்க்குறாங்க ஜிமினை. திரும்பி பார்க்குறாங்க ஜிமினை. காஃபி எடுத்துகிட்டு ஒரு சிப் அடிச்சுட்டு பார்க்குறாரு அம்மா திரும்பி பார்க்குறத. மாம், ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? ஜிமின் அம்மா திரும்ப ஜிமின்கிட்ட வந்து, நம்ம வேற பொண்ணை கூட பார்க்கலாண்டா, அவள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா, உன்னை பற்றி தப்பாக வேற பேசுகிறாளாம், அவள் வேணாம், நீ மனசை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. தன் மேலே ஆசை வச்சுட்டு அதை மாற்றுறதுங்கிறது பேச்சில் ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் அது ரெண்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லை, நம்ம ஜிமினுக்கும் அதே போல் தான் வலிக்குது. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஈவன் தோ ஜிமினை விட ஜிமின் அம்மாவுக்கு தான் யூனாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களே இப்படி சொல்லும்போது ஜிமின் எதுவும் பேசலை. அவர் மைண்டே பிளாங்காக இருக்குது. என்ன பண்ணுறது? இத்தனை நாள் ஒரு 1 மந்த் இருக்குமா, இல்லை ஒரு 1.5 மந்த் இருக்குமா, அவ கூட ஒரு பெரிய கனவு கோட்டையே கட்டி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் அம்மா இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலையே. ஏன் இப்படி இருக்கா? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மனசில் அவருக்கு 1000 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறாரு, அம்மா அவ்வளோ சேடாக இருக்காங்க. அப்பயே புரிஞ்சுக்கிறாரு, இப்போ நம்ம வரி பண்ணால் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அஃப்கோர்ஸ் எந்த அம்மாவால் தாங்கிக்க முடியும், உள்ள கஷ்டப்பட்டா? அப்படி தானே நம்ம ஜிமின் அம்மாவுக்கும் இருக்கும். ஜிமினும் எதுவும் பேசலை. சரி மாம், நீங்கள் வரி பண்ணாதீங்க, லீவ் இட். ஆனால் மாம், என்னை பற்றி என்ன தப்பாக பேசினா அது எதுக்குடா, அதை விடு. அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இல்லை மாம், நீங்கள் சொன்னீங்கன்னா அது உண்மையாகவே தப்பாக இருந்துச்சுன்னா நான் திருத்திப்பேன். இல்லைன்னா அவள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தானா நான் சொல்லி புரிய வைப்பேன்ல. அஃப்கோர்ஸ் இனி அவள் எனக்கு வேணாம். எப்போ அவள் உங்களையே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டாலோ, எனக்கெலாம் எந்த கஷ்டமும் இல்லைடா. ஆனால் என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசும்போது என்னால் எப்படி இது பண்ண முடியும்? அதான் மாம், என்ன தப்பாக பேசுனா? உன்னை ப்ளே பாய் நிறைய பொண்ணுங்களோட சுற்றி இருக்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாளாம். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ஜிமின் மாம் சொல்ல, ஜிமினுக்கும் பாஸ்டில் ஏதோ ஸ்கூலில் விளையாட்டுத்தனமாக பண்ண விஷயம் இப்போ என் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சுன்னு யோசிச்சுட்டு கிளம்புறாரு. அப்படியே அம்மா சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. இவரும் யோசிச்சு பார்த்துட்டே கிளம்பி காரில் ஏறி ஆஃபீஸ் போகிறாரு. வேங் தான் கார் ஓட்டிகிட்டு போக பக்கத்தில் வேங் பேசிக்கிட்டே வராரு. ஆனால் ஜிமின் எதுவும் பேசலாம். வேங் என்ன பேசுகிறா தெரியுமா? எனக்கும் ஏஜ் ஆகிடுச்சு ஜிமின், ஞாபகம் இருக்கட்டும். நாளை பின்ன யூனா வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர் இருப்பா. லைஃப்பில் மட்டும் இல்லை, பிஸ்னஸில் கூட. ஏன்னா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி வேங் சொல்ல, அப்புறம் என்ன, யூனா உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரிட்டையர் வாங்கிடுவேன்ப்பா, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வேங் சொல்கிறாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி கூடயே உனக்கு எப்போயுமே ஒரு பொண்ணு இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி வேங் சொல்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஜிமினா ஜிமின்ச்சி அப்படின்னு வேங் கத்த, வேங் என்னாச்சு, ஆர் யூ ஓகே? அதை நான் கேட்கணும் தம்பி, ஆர் யூ ஓகே? என்ன, நான் ரொம்ப நேரம் கூப்பிட்டுருக்கேன், ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை. பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கும் ரெஸ்பாண்ட் இல்லை. என்ன திங்கிங் உன் மைண்டில், என்ன ஓடுது? அது ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் சொல்கிறதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சிங்க நான் சொன்னதை? அது இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்லவே இல்லையே. அப்போது நீ கவனிக்கலை, பரவாயில்ல, என்கிட்ட சொல்ல இருப்பாளன்னா இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா இல்லை மேம், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை.
உன் மைண்டில் ஓடிட்டு இருக்க பிரச்சனை என்ன? பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யூனா தானே? வாட்? அப்படிலாம் இல்லை வேங். சொல்லுடா. ஆமாம், பட் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என்ன நினச்சிட்ட, இந்த வேங் பிஸ்னஸ் அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவான் அப்படின்னா? இல்லைப்பா, நம்ம கொஞ்சம் லவ் அட்வைஸும் கொடுப்போம். டு யூ வாண்ட் சம்? போங்க வேங், லவ்வும் இல்லை லைஃப்பும் இல்லை, எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிஸ்னஸை மட்டும் சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மைண்ட் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது வேங், தெளிவாக இருக்குது. நீ இப்படி சொல்லும் போதே தெரியுது மைண்டுக்குள்ளே குட்டை ரொம்ப குழம்பி போயிருக்குன்னு. சீரியஸாக சொல்கிறேன். உனக்கு எதாவது லவ் அட்வைஸ் வேணுமா? அதான் சொல்கிறல வேங், லவ்லாம் எதுவும் இல்லை. ஒரு பக்கம் மட்டும் லவ் இருந்தால் போதுமா? இன்னொரு பக்கமும் இருக்கணும்ல. அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையா வேங்? விட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப கம்பேர் பண்ணிலாம் எதுவும் பண்ணக்கூடாது, அது தப்பாயிடும். என்னடா சொல்கிற? சரி, என்ன பிரச்சனைனாச்சும் சொல்லு. அட்லீஸ்ட் உன் மைண்டில் இருக்க வெயிட்டாச்சும் குறையும். யூனோ ரைட், பிரச்சனை குப்பை மாதிரி சேர்த்து வச்சா அது நமக்கும் நல்லதில்லை, சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதில்லை. அப்பப்போ பிரச்சனையை க்ளீன் பண்ணிடணும். கண்ட்ரோல் ஆல் டெலிட். கமான், ஓப்பன் அப். உன் இஷ்யூ என்ன? அட போங்க வாங்க. இதை தான் பிஸ்னஸில் இஷ்யூ வந்தாலும் சொல்லுவீங்க. பிஸ்னஸ், லவ், லைஃப் எல்லாம் ஒன்று தான். அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத தான் இருக்குது. ஓகே, எப்படி என்னை விட போகிறதில்ல சொல்கிறேன். யூனாவை பிடிச்சிருக்கு வேங். அவளை அன்னைக்கு பார்க்கும்போது என்டையர் மீட்டிங்கில் நான் அவளை மட்டும்தான் கவனிச்சேன்னு சொல்கிறத விட நான் ஒரு பெரிய கனவு உலகத்திலே இருந்தேன். அவள் கூட என்னெல்லாம் பண்ண தெரியுமா? அதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சத்தியமாக தெரில. நான் அவளை எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன். ஸ்கூலில், ஃபேமிலி மீட்டிங்கில், ஸ்கூலில் ஃபேமிலி கெட் டுகெதரில், பார்ட்டிஸில். பட் ஃபர்ஸ்ட் டைம் மேம், ஐ டோன்ட் நோ, இந்த ஃபீலிங் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லும்போது ஏன் எதுக்குன்னு ரொம்ப கேள்வி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆன்சர் தெரிஞ்சதும் நான் அவளை புள்ளி பண்ணதான் ரீசனாக இருக்கும்னு நினச்சேன் மேம். ஆனால் அது கூட பிரச்சனையாக இருந்திருக்காது போல். நான் ப்ளே பாய் அவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அவன் பொட்டிக்கடை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூடவே செக்ரட்டரின்ற பேரில் ஒரு பொண்ணை வச்சுட்டு சுற்றுறான். ஆனால் நான் உங்களை வச்சுட்டு சுற்றுறேன். என்ன போய் மனசாச்சே இல்லாமல் சே ப்ளே பாய்னு சொல்லிட்டா சண்டாளி அப்படின்னு ஜிம்மின் புலம்பிட்டே ஒரு கேப் விட்டு மிஸ்டர் வேங்கை பார்க்க வேங் ஜிம்மினை முறைச்சி பார்க்குறாரு. என்னாச்சு வேங்? எனக்கு என்னவோ உன் மனசில் இருக்க பாரம் யூனா வேணான்னு சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு செக்ரட்டரியா இல்லை, அதான உன் பிரச்சனை? புரிஞ்சு போச்சு. ஐயோயோ வேங், நீங்கள் வேற, நான் அப்படியே சொன்னேன், நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே பார்த்துக்கலாம், யூ கண்டினியூ. இல்லை வேணாம், நான் எதுவும் சொல்லலை. எது சொன்னாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. இல்லை நான் சொல்லுவேன். பாதியில் விட்டா பைத்தியமே பிடிச்சிடும். கேளுங்க, அவள் எப்படி வாங்க என்ன ப்ளே பாய்னு சொல்லலாம்? ப்ளே பாயில் என்ன தப்பு? ப்ளே பாய்னா விளையாட்டு பையன் தானே அப்படின்னு வேங் சொல்ல, அட போயா, என்ன மரியாதை குறையுது. அப்புறம் பின்ன ப்ளே பாய்னா ஏதோ பேட்டு பால் எடுத்துகிட்டு போய் விளையாடுற பையன் நினச்சிங்களா? இல்லை வேங், பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடுற பையனா, அவன் பேர் தான் ப்ளே பாயா. நான் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணனா, காதலிச்சுட்டு ஏமாத்திட்டனா, அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நீ ப்ளே பாய்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம். ஸோ அப்படின்னா நீ நிறைய பொண்ணை லவ் பண்ணியிருக்க, அதை யூனா பார்த்துருக்கா. பாயின் லவ், அதை வச்சு தான் இப்போது யூனா சொல்கிறான். லட்டி ராஸ்கல். ஐயோ வேங், பாயின் லவ்வும் இல்லை, பாய் வித் லவ்வும் இல்லை. நீங்கள் வேற, லவ் ஸ்பெல்லிங் கூட தெரியாது, பச்சை மண்ணு நான். அப்படியா? லவ் ஸ்பெல்லிங் சொல்லு. LUV லவ் அதானே? ஆமாண்டா, உனக்கு லவ் ஸ்பெல்லிங்கே தெரில, அப்புறம் எப்படி நீ ப்ளே பாய் இருந்திருக்க முடியும்? ஆமாம், அப்புறம் எப்படி அந்த பேர் வந்துச்சு உனக்கு? அதுவா, ஸ்கூலில் ஒருத்தனை என் ஃப்ரெண்டுன்னு நம்பி சுற்றிட்டு இருந்தேன். அவன் பார்த்த வேலை தான் அது. யார்? அவன் பேர் ஜங்குக். ஸ்கூலில் நாங்களாம் ஜாலியாக அப்படியே மாசாக கெத்தாக சுற்றுவோம். எல்லாரையும் கலாய்ச்சிட்டு புள்ளி பண்ணிட்டு
சுத்திட்டு இருப்போம். நம்மலாம் வெறும் நேம் வச்சா யாரும் மதிக்க மாட்டாங்க, அடமொழியோட பேர் வைக்கலான்னு சொன்னான். நாங்களும் நம்பி தலையை அசைச்சோம். எல்லாருக்கும் பேர் வச்சான். நாசமா போனவன். அப்பதான் அவனே எல்லாத்துக்கும் பேர் வச்சான். மச்சான், நான் இன்டர்நேஷனல் பிளே பாய் ஜங்குக், நீ பிளே பாய் ஜிமின் அப்படின்னு சொன்னான். நானும் உங்களை மாதிரி தான் அப்போதைக்கு விளையாட்டு பிள்ளையா, பிளே பாய்னா என்ன விளையாட்டு பையன் தானே அப்படின்னு விட்டுட்டேன். நல்ல வேலை உனக்கு மட்டும் என்னடா இன்டர்நேஷ்னல் பிளே பாய்னு பேர் வச்சுட்டு எனக்கு வெறும் பிளே பாய்னு கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் ஸ்டேட் இல்லைன்னா நேஷ்னல் பிளே பாய்னாச்சும் பேர் வைடான்னு சண்டைக்கெல்லாம் போனவங்க. நல்ல வேலை, வெறும் பிளே பாய்க்கே இவ இப்படி கழுவி ஊத்துறாளாம். ஸ்டேட்டு நேஷ்னல்னா யோசிச்சு பாருங்க என் நிலைமைய. பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டாவேங்க. நம்ம ஜிமின் சொல்லி முடிக்க இந்த பக்கம் வேங்க விழுந்து சிரிக்கிறாரு. இது என்ன வகை இன்னசென்ட்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நல்லா சரிங்க, என் பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது. நான் என் சோகத்தை சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல? ஐ கான் ஜிமின், முடியல. இவ்வளோ நல்லவனா நீ? அப்படியே ஜிமின் வேங் சிரிக்கிறத பார்த்துட்டு சோகமாக மூஞ்சி தொங்க போட்டுக்கிறாரு. அதை பார்த்துட்டு வேங்க சரி ஓகே இறங்கு அப்படின்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமினை இறங்க சொல்கிறாரு. ஜிமினும் நிமிர்ந்து பார்க்குறாரு. எங்கே இறங்க சொல்கிறீங்க வேங்? எதுக்கு இங்கே நிறுத்திருக்கீங்க? போ. யூனா அவனை பற்றி தப்பாக தானே புரிஞ்சிட்ருக்கா, அப்படி தானே நீ சொல்கிற? ஸோ போயிட்டு சொல்லு, இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்னை பற்றி தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு வா. ஏன்னா நீங்கள் எங்கே நிறுத்திட்டு கிளியர் பண்ணிட்டு வா சொல்கிறீங்க? அது ஒரு தெரிஞ்சலாம் அந்த வீடு, அதுதான் யூனா வீடு. போயிட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு கிளியர் பண்ணிட்டு வா. என்ன பேசணும்? என்ன தோணுதோ பேசு, சொல்லு. வெளியே வரும்போது மேரேஜுக்கு சம்மதம் வாங்கிட்டு வா. அப்படி இல்லைன்னா நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை அப்படின்னாச்சும் சொல்லி புரிய வச்சுட்டு வா. போ. ஓகே லவ்குரு, போகிறேன், இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வேங் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஜிமின் போக வீட்டுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணால் ஆளை காணும். அப்போ தான் ஒரு ரூமில் இருந்து ஜிமினுக்கு சத்தம் கேட்குது. என் வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க, அவன் ஒரு பிளே பாய் அப்படி இப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்ல, அந்த கதை இப்போ நடக்குது. நம்மளை பற்றி தான் பேசுகிறா போல், இங்கே வெயிட் பண்ணால் ஆகாது, மேலேயே போய் பேசிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வராரு. நீங்கள் கழுவி ஊத்துறத அப்படியே கேட்டுகிட்டே மேலே ஏறி வந்துட்டு அவருடைய அந்த நர்வஸ்னஸை போக்குறதுக்காக பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு அழகாக சாஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. உங்களை இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்த ஜிம்மினுக்கு வெறும் ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டுட்டு தங்கு புங்குன்னு பெட்டில் ஆடுற யூனாவை பார்த்ததும் வேணான்னு மூடி வச்சிருந்த லவ் இப்போ உடச்சிட்டு வெளியே வருது. விட்டுறக்கூடாது, இவ்வளோ க்யூட்டாக இருக்காளே, எதையாவது பேசி கல்யாணத்துக்கு ஓகே வாங்கி இவளை எப்படியாவது நம்மளை காதலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அப்புறம் தான் ஜிமின் எப்படியோ பேசி சமாளித்து என்ன பண்ணி இவகிட்ட சம்மதம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு பாண்ட் மேரேஜுக்கு ஓகே சொல்ல வச்சு சம்மதம் வாங்கிட்டாரு. உங்ககிட்ட பேசி முடிச்சு பேய் அடித்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வெளியே காரில் உட்கார, என்னாச்சு பேசிட்டியா அப்படின்னு வேங் கேட்குறாரு. என்ன சொன்னா? உண்மையை சொல்லி புரிய வச்சிட்டல, போனதும் வந்துட்டியப்பா. நீங்கள் தானே சொன்னீங்க எப்படியா இருந்தாலும் வெளியே வரும்போது மேரேஜுக்கு சம்மதம் வாங்கிட்டு வான்னு. ஆமாம், அது ஒரு மாதிரியா மேரேஜுக்கு சம்மதம் வாங்கிட்டேன். பட் என்ன, நான் உள்ளே போனேன்னா அவள் அங்கே அப்படின்னு உள்ளே நடந்த எல்லா மேட்டரையும் சொல்ல பாண்ட் மேரேஜ் அது இதுன்னு மிஸ்டர் வேங்குக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஜிமின், அவளை பற்றி தெரியாமல் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க தெரியுமா? யூனா அவள் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் பேசிகிட்டு இருப்பா. நீ என்ன பண்ண போகிற? மேரேஜுக்கு அப்புறம் என் கூட தானே இருப்பா. அப்போ அவளுக்கு தெரியும்ல நான் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு, நல்ல பையன்னு. அப்போ அவளே மனசு மாறிடுவாள்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே சொன்னீங்க அவள் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு. அப்புறம் இப்போ போயிட்டு சொன்னால் மட்டும் மாறிடுவாளா? பாயிண்ட்டு தான், பட் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அவளுக்காக நான் மாறிட்டதான் நினச்சிக்கட்டுமே. என் காதல் கண்டிப்பாக அவளை மாற்றும், அவள் புரிஞ்சுப்பா. பட் கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஓகே சொல்லி சைன் போட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லதாக படலை. இப்போ இவ்வளோ பேசுறீங்க, அப்போ நான் போகும்போதே என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல.
இதில் லவ் குருன்னு பெருமை பீத்தல் வேற. ஹலோ ஹலோ மிஸ்டர், காதலுக்காக காரை தான் நிறுத்த முடியும், கண்டென்ட்லாம் எழுதி கொடுக்க முடியாது. எல்லாம் நாங்களே பண்ணால் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு மிஸ்டர் வேங் ஜிமின்கிட்ட பேசிகிட்டே இருக்க, அந்த டைம் ஜிமின் ஃபோன் ரிங் ஆகுது. மாம் கால் பண்ணுறாங்க. வெயிட். எஸ் மாம், என்னாச்சு? டேய், ஒரு ஹாப்பி நியூஸ்டா. என்னதுமா? யூனா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாலாம். ஓ அப்படியா, சரிம்மா. நீங்கள் மேரேஜுக்கு ஓகே இல்லைன்னு சொல்லிடுங்க, நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும். என்னது லூசு பையலே, நானே எப்படியும் அவள் ஓகே சொல்லிட்டாரேன்னு சந்தோஷத்தில் இருக்கேன். என் மருமகளை என்னை விட்டு பிரிக்கலான்னு பார்க்குறியா? பிச்சு போடுவோம் பிச்சு. மா என்னம்மா, காலையில் தான் ஏதோ ப்ளே பாய்னு சொல்லிட்டா, அவள் என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதான்னு அப்படி இப்படிலாம் பேசுனீங்க. நீ பண்ணாலும் பண்ணியிருப்ப. என் மருமக எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்லுவா. நீ அப்படி இருந்தாலும் இருந்திருப்ப, அதனால தான் அவள் அப்படி சொல்லியிருப்பா. மாம், இதெல்லாம் ரொம்ப டூ மச் மாம். சரி, இப்போ நீ எங்கே இருக்க? எப்போ வருவ வீட்டுக்கு? நான் ஆஃபீஸ்க்கு வேன் கூட போயிட்டுருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன், இப்போ அப்பாட்ட சொல்லணும். ஃபோனை வை. என்ன, காலையில் தெரியாமல் யூனாவை மறந்துடுன்னு சொல்லிட்டேன், அதுக்காக அப்படியே இருக்காத என்ன. அவளுக்கு ஃபோனை போட்டு செஞ்சு பேசு நல்லபடியா. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். என்ன, மிஸ்டர் வேங்கிட்ட இதை பற்றி சொல்லிடுறா. சரி மாம், வைங்க. டக்குன்னு வந்து கால் கட் பண்ணது ஜிமின். எஸ் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ் சிம்பிள் போட்டுட்ருக்கான் ஜிமின். எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு வேங் சொல்ல, எங்கே முடியும், எல்லாம் கல்யாணத்தில் தான் ஜிமின்னு சொல்லி முடிக்க, அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிட்டு இந்த பக்கம் ப்ரெசன்ட் டைமுக்கு வரும். ஓகே ஆர்மிஸ், அப்படியே ஜிமினோட ஃப்ளாஷ்பேக்கும் கட்டாக இந்த பாட்டும் வந்து இங்கே கட் பண்ணுவோம். 6ல் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்யாங், டாடா, பை, டேக் கேர்.